ப்ராக்டிஸ் செஷனில் வெறித்தனமாக வெளுத்து வாங்கியிருக்கும் மஹிபால் ராம்ப்ரூர். ஸோ ஆர்சிபியோட ப்ராக்டிஸ் செஷன் இப்போ வேறு லெவலில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷனில் என்னால் நோட் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஃபுல் செஷனையும் என்னால் வீடியோ இங்கே போட முடியாது, காரணம் காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் அங்கங்கே வந்துட்டு கிளிம்ஸாக வந்துட்டு நான் போடுறேன், ப்ளஸ் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து காலையில் பார்த்தீங்கன்னா வைசாக் விஜயகுமார் vs மஹிபால் ராம்ப்ரூர் அப்படிங்கிற விஷயம் தான் ஒரு மிகப்பெரிய லெவலில் பீக்காக வந்து நடந்திருக்குது. மஹிபால் ராம்ப்ரூரை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்துட்டு ஆர்சிபியோட ஒரு தரமான ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இருக்க போகிறாரு. ஸோ இந்த ஒரு சீசனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆர்சிபி அவங்களுடைய பேட்டிங்கை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிற முயற்சியில் வந்து இருந்தாங்க. ஸோ எப்போனா ஆக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது அவங்களுடைய ரிலீசஸ் அப்படிங்கிறது நடந்ததுக்கு அப்புறமே டோட்டலாக வந்துட்டு அவங்களோட பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கருத்து அவங்க இன்டைரக்டாகவும் சரி டைரக்டாகவும் சரி நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் விளைவு இப்போ நம்மளுடைய ஆர்சிபியோட பேட்டிங் யூனிட் செம்ம ஸ்ட்ராங்காகவே இருக்குது. கிளென் மேக்ஸ்வெல், கேமரூன் கிரீன், ஃபாஃப் டு பிளஸஸ், விராட் கோலி அப்படின்னு சொல்லி நீட்டான வந்துட்டு பிளேயர்ஸாக நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கோம். ஸோ பேட்டிங்கில் இன்னும் ஃபயர் ஆக வேண்டிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஜ் ராவத், மஹிபால் ராம்ப்ரூர், தினேஷ் கார்த்திக் இவங்கெல்லாம் வேறு லெவலில் வந்து ஃபயரான இன்னிங்ஸில் ஆட ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபியோட பேட்டிங் யூனிட் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த டாப் 7 பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளென் மேக்ஸ்வெல், கேமரூன் கிரீன் ஓவரும் போடுவாங்க. அந்த இடத்துல 2 பவுலிங் ஆப்ஷன்ஸும் நமக்கு கிடச்சிருக்கும். க்ளீனாக நம்ம வந்துட்டு 4 பவுலர்ஸ் இப்படிங்க சூஸ் பண்ணால் நம்மளோட பிளேயிங் 11 கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அப்படி தான் வந்துட்டு இப்போ அவங்க பிளான் பண்ணாங்க. ஸோ அதனாலேயே டே 1 ப்ராக்டிஸேஷன்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அனுஜ் ராவத்துக்கு வேறு லெவலில் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ மஹிபால் ராம்ப்ரூருக்கு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. வைசாக் விஜயகுமாரையும் இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக அவங்க வந்துட்டு ப்ராக்டிஸில் வந்து ஈடுபடுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து மஹிபால் ராம்ப்ரூரோட அந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷன்லேயும் ஓவர் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா வைசாக் விஜயகுமார் தான். ஸோ டோட்டலாக வந்துட்டு மஹிபால் ராம்ப்ரூர் ஒரு மிகப்பெரிய சிக்ஸர் அடிச்சதுக்கப்புறமா வைசாக் விஜயகுமாரை கூப்பிட்டு ஸோ டீம் மெம்பர்ஸ் அப்படியே வந்து ஃபாஃப் டு பிளஸஸ், கிளென் மேக்ஸ்வெல், கோச்சுன்னு எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரு 2 நிமிஷம் பேசியிருப்பாங்க. ஸோ அப்போ வைசாக் விஜயகுமாரை ஒரு பிரைமரி பிளேயராக உள்ள யூஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை ஒரு எக்ஸ்பேக்டர் பிளேயராக அவர் உள்ள கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த இடத்துல வந்து எல்லாருக்கிட்டையுமே எழுந்திருக்குது. அது எனக்குமே இருக்குது. ஏன்னா அனுஜ் ராவத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் வைசாக் விஜயகுமார் தான் ஓவர் போட்டிருந்தார். இப்போ அல்சாரி ஜோசப் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்துமே அவரை யூஸ் பண்ணாமல் மறுபடியும் வைசாக் விஜயகுமாரே ஓவர் போட்டது இந்த இடத்துல கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரீஸ்டாப்லி. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எப்படி மஹிபால் ராம்ப்ரூர் ஒரு வெறித்தனமான ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரோ வைசாக் விஜயகுமாரையும் பிரைமரி யூஸ் பண்ணுறக்கான திட்டம் போயிட்டுருக்கோ, அதே மாதிரி ரீஸ்டாப்லியை பற்றி எந்த விதமான அப்டேட்டும் கிடையாது. ரீஸ்டாப்லி மார்ச் 15 நம்ம ஆர்சிபி டீமோட கேம்பில் ஜாயின் பண்ணிட்டாரு. பட் இப்போ வரைக்கும் ரீஸ்டாப்லியே ஒரு பெரிய ப்ராக்டிசேஷன் எந்த ஒரு இடத்துலையுமே அவங்க இன்னும் யூஸ் பண்ணல. ஸோ ஒருவேளை ரீஸ்டாப்லியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சர்வேஷனில் வச்சு நம்ம ஆர்சிபியோட மெடிக்கல் டீமில் செக் பண்ணி அவரோட ஃபிட்னஸை பார்த்ததுக்கப்புறம் தான் ப்ராக்டிஸ் செஷனுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ரீஸ்டாப்லியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக அவருக்குமே இன்ஜுரி ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ கடந்த 2 வருஷமாகவே ரீஸ்டாப்லி வந்து இன்ஜுரியால் தான் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு. பட் ஆனால் அவர் கம்பேக் அப்படிங்கிறது கொடுக்கும்போது எல்லாமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கிறார். ஸோ என்னதான் இப்போ வரைக்கும் வந்துட்டு அந்த ப்ராக்டிஸ் மேட்ச் எதிரையும் ரீஸ்டாப்லி பெருசாக இன்வால்வ் ஆகலைனாலும் கண்டிப்பாக அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா ரீஸ்டாப்லி ப்ராக்டிஸை கண்டிப்பாக வந்து ரெஸ்யூம் பண்ணுவார். அப்படி ப்ராக்டிஸை ரெஸ்யூம் பண்ணும்போது ஸோ வேறு லெவலில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து காத்துட்ருக்கோம். ஸோ ரீஸ்டாப்லி பொறுத்த வரைக்கும் ஸோ அவரை நம்பி தான் அந்த பேஸ் அட்டாக்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போவுமே ரீஸ்டாப்லி அரைவ் ஆகிட்டாருன்னு சொல்லி ஆர்சிபி ட்வீட் போடும்போது அந்த இடத்துல உங்களால் கண்டிப்பாக முடியும், நீங்கள் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. என்னதான் பேஸ் அட்டாக்கில் வந்துட்டு அல்சாரி ஜோசப், லாக்கி ஃபெர்குசன் வச்சுருந்தாலும் ஆர்சிபியோட ஃபேன்ஸ் ரீஸ்டாப்லியை தான் வந்துட்டு பெரிய இடத்துல வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ ரீஸ்டாப்லி இந்த தடவை இன்ஜுரி ஆகாமல் வேறு லெவலில் ஃபுல் சீசன் விளாண்டா அது கண்டிப்பாக ஆர்சிபி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பியான விஷயமா இருக்கும். அண்ட் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குமே இது வந்து ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் ஹாப்பினஸ் தான். ஸோ டோட்டலாக அந்த ஃபார்ம் அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துலையும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும். உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.